விவாஸ், வெல்கம் டு கிரேசி பாய்ஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு யூடியூப் வீடியோவுக்கு தமிழை கிரியேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 ஆப்ஸ் வேணும். என்னென்ன ஆப்ஸ்னால் கேன்வா அண்ட் ஒய்டி ஸ்டுடியோ. இது ரெண்டோட ஆப்போட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கேன்வாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வாக்கு நெட்வொர்க் வேணும். கேன்வாக்கு பதில் வேறு ஏதாவது தமிழில் மேக் பண்ணுற ஆப்ஸு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா அதில் போயிட்டு சர்ச்சில் யூடியூப் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே காமிக்கும் யூடியூப் தமிழ். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். நீங்கள் இங்கே நிறைய ஃபோட்டோஸ், அதாவது டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேணாம், ஓனாக க்ரியேட் பண்ணணுன்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய சேனலோட லோகோ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேனலோட லோகோ ஃபிக்ஸ் பண்ணுறோம். கீழே வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு நான் மேலே போகிறோம். மேலே வேறு ஏதாவது ஃபோட்டோ ஃபோட்டோ ஏதாவது வச்சுக்கோங்க. நம்மளோட அந்த பாக்ஸ் கிரிக்கெட் மேட்ச் அந்த இருக்குல்ல, அதோட தமிழ் ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன். அண்டு அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கீழே இதை டிலீட் பண்ணோன்னா டிலீட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிலீட் ஆகிடும். இப்போ இதை பெருசாக்கிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். அந்த சைஸுக்குள்ளே அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம வைக்கணும். ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா தமிழ் சரியாக வராது. அந்த சைஸுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் வைக்கணும். இப்போ வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஃபோட்டோ கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இதில் போய்ட்டு நான் திருமணத்தில் போயிட்டு என்னோடய சேனலோட லோகோ நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் சைடில் இப்போ வச்சுக்கிறேன், இல்லை சென்டரில் வச்சுக்கலாம், எங்கே வேணால் வச்சுக்கலாம். இப்போ வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஏதாவது ஆட் பண்ண தோணுச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணி எடிட் பண்ணி ஆட் பண்ண முடியும். இதில் எடிட்டர் ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ அதை சின்னதாக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடிட்டர் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இதில் என்னோடய சேனலோட நேம் கிரேசி பாய்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இதில் உங்களோட சேனல் நேம் அதர் விஷயம் டைப் பண்ணணும், டைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட சேனல் நேம், அதான் கிரேசி பாய்ஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன். கிரேசி பாய்ஸ். இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை சின்னதாக்கிட்டு நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாம். சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கணுன்னா கீழே இருக்க அந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த எடிட், டெலிட், டூப்ளிகேட் அப்படியே போயினே இருந்தீங்கன்னா சைஸும் கீழே இருக்கும். அதில் போயிட்டு உங்கள் சைஸையும் குறைச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் தோணுச்சுன்னா நீங்கள் அந்த டவுன்லோட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். இல்லை நீங்கள் கொஞ்சம் அப்புறம் நான் எடிட் பண்ணி கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டு போயிட்டீங்கனாலே தானாக அங்கே இந்த ஆப்பில் சேவ் ஆகும். இந்த ஆப்பில் சேவ் ஆச்சுன்னா திரும்பி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சேவ் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சேவ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஆப் விட்டு வெளில வந்துடலாம். இப்போ நம்ம ஒய்டி ஸ்டுடியோன்னு சொன்னல செகண்ட் ஆப்பு, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். இதில் நீங்கள் என்ன வீடியோவில் தமிழ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். நம்மளோட பாக்ஸ்க்கு மேட்ச் 1 பற்றி தான் நம்ம தமிழ் வைக்க போகிறோம். இதில் அந்த பென்சில் பட்டன் கொடுத்துட்டு திரும்பி வரப்போது பென்சில் பட்டன் கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்துடும். இங்கே நீங்கள் உங்கள் சேனலை வெரிஃபை பண்ணி வச்சா மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும், அதாவது கஸ்டம் தமிழ் வைக்க முடியும். அதனால் நீங்கள் உங்கள் சேனலை முதல்ல போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. அதில் ஒரு வீடியோட லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு
நம்ம வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் போய் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். யூடியூப் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வீடியோவில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட தமிழ் வந்து அங்கே இருக்குது, உங்களுக்கே தெரியும். அப்போ நம்மளோட தமிழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களோட வீடியோஸ்க்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்.